வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கண்ணை மூடி தலையை தாட்டி ஜெபம் பண்ணுவோம். கிருபையா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறாய். ஒருவரால் நடத்தப்பட்ட ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுக்கு உடன் சொல்லி நடத்தும். இந்த வழிபாட்டு சிறுவர்கள் கூடவும் அனைத்து ஒவ்வொருவரும் உடன் வழிநடத்தும். வினாக்கள், பாடல்கள், வசனங்கள் ஒவ்வொன்றோடும் கூட ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமது கருத்தினாலே இந்த ஆராதனை முழுவதுமாக ஒப்புவித்து ஜெபிக்கின்றோம் என்று இவனுடன் நகத்தில் வந்து அரசாடுவார், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெறும் பாத்திரமாக இருக்காதவண்ணம் உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு நிரம்பி வழியத்தக்க பாத்திரங்களாக ஒவ்வொருவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையை பொறுப்படுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரை புதிய வேளையையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயமடைக்கிறேன். ஜீவனுள்ள என் இனிய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதே போல ஆண்டவரே தகப்பனே, இந்த பாவரிக்கை ஜெபத்தை ஆண்டவரே உங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உமக்கு விரோதமாக ஆண்டவரே செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவரே தகப்பனே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. நாளில் கொடுக்க இயலாமல் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே சப்பா வார கிழமையில் அதிகமாக கொண்டு கொடுக்கத்தக்க பிள்ளைகளாக ஆஸ்வதிக்கிறாக ஆண்டவரே சப்பா. நீர் ஒவ்வொரு வேளையிலும் முடியும் பிள்ளைகளோடு கூட வழிநடத்துங்க. தேசமாக ஜெபிக்கிறேன் பணியாமே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையிலின் ராஜா, நீர் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி அழைத்து வந்து உண்மை துதிக்கு தந்தபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த வார்த்தையை உண்மை பொருட்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கொடுக்கிற அடியானோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த அடியான் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனதில் பதியக்கூடியதாக நீ தகப்ப மாற்ற போறபடியினால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகின்ற வேளையிலும் ஆண்டவரை தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் நீ தகப்பம் கூட இருந்து வழிநடத்த போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கிறேன். ஆமென். இன்றைய நாளிலும் ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ள வந்து வெற்றி ஆர்ப்பணிப்போடு நுழைந்ததை நினைவு கூறுற ஒரு நிகழ்வுதான் இந்த குருத்தோலை ஞாயிறு. இதை வந்து புனித வாரத்தின் தொடக்கமாகவும் கருதுகின்றனர். இந்நிகழ்வானது வந்து தற்செயலாக வந்து நிகழ்ந்தது அல்ல. இந்த நிகழ்வானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் ஆதாரமாக நிகழ்ந்த ஒரு விடயம்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. இதை வந்து சகரியா 9:9 காணக்கூடியதாக இருக்கிறது. சகரியா 9:9 வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமேன். இந்த சகரியா 9:9 பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு போர் வீரனாகவோ அல்லது குதிரையின் மேலோ வராமல் சமாதானத்தின் தூதுவராக கழுதையின் மேல் வருகிறார் என சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நமக்கு வந்து வெளிப்படுகிற விடயம் என்னென்று சொன்னா தாழ்மையுள்ள கடவுள் இயேசு என்பதனையே. அன்பானவர்களே, இங்கு நாம் இந்த குருத்தோலை ஞாயிறு பற்றிய விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இதன் மூலம் நாம் என்னென்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையே சற்று ஆராய்ந்து பார்ப்போம்.
நாம் முதலில் வாசிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 21 அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரையிலான வசனங்களை வாசிக்கும் போது எதனை கற்றுக்கொண்டோம்? அதனை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் ஓசனா என்று பாடுகிறார்கள். இதை பற்றியே பார்ப்போம். முதலாவதாக மத்தேயு 21 அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரையிலான வசனங்களை வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னான், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ள நுழைவதற்கு ஆயத்தமாகிறாரு. அதுக்கு பிறகு கழுதை குட்டியை தேடி வர சீசர்களை அனுப்புறார். இதுல இது இயேசு எப்போது எப்படி தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை முழு அதிகாரமும் முழு திட்டமும் கொண்டவர் என்பதை காட்டுகிறது. அதே போலதான் நம்மட வாழ்விலும் சரியான நேரத்திலும் சரியான வாழ்விலும் வழி நடத்துவார் என்று எப்போதும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4 தொடக்கம் 7 வரையிலான வசனங்களை வாசிப்போம். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களையும் போட்டு அவரை ஏற்றினார்கள். அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் குதிரை மேலதான் போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு மிருகம்தான் கழுதை. அதாவது யாராலும் மதிக்கப்படாத மனிதரின் சுமையை சுமப்பதற்கு பயன்படுத்துற ஒரு மிருகம்தான் கழுதை. ஆனா அந்த கழுதையைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது ஏனென்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நினைச்சிருந்தால் அரசர்கள் பயன்படுத்திய குதிரையையே தனது பவனிக்காக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனா இயேசு அதை பயன்படுத்தல. ஏன்? சற்று யோசிப்போம். ஏனென்று சொன்னா அங்கு நம்மட ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான விடயத்தை வெளிப்படுத்துகிறார். அதுதான் தாழ்மையினை அவர் நமக்கு இதன் மூலம் எடுத்து காட்டுகிறார். மற்ற அரசர்களை போல ஆடம்பரமானவர் அல்ல நம்மட ஆண்டவர். எளியோரை சந்திக்கும் தாழ்மையின் அன்பான ராஜா என்பதனை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 8 தொடக்கம் 11 வரையிலான வசனங்களை வாசிப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், அவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். திரளான ஜனங்கள் அவங்களோட வஸ்திரங்களையும் கிளைகளையும் வழியில பரப்பி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இங்கு ஓசன்னா என்றால் என்ன? ஓசன்னா என்பது இப்பொழுதே ரஜ்ஜியம் என்று பொருள் தருகிறது.
அதாவது இயேசுவே எமது பாவங்களையும் அடிமைத்தனத்திற்கும் விடுதலை தரும் மேசியா என்றும் அவரே இரட்சகர் என்பதையும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எனவே நாம் அன்றிலிருந்து இவ்வசனத்துக்கேற்ப முக்கிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும். முதலாவதாக தாழ்மையை பின்பற்றுதல். அதாவது இயேசுவை போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்றும், இரண்டாவதாக வாழ்விலும் நம் இருதயத்திலும் இயேசுவை அரசராக அனுமதித்திருக்கிறோமா என்றும், மூன்றாவதாக பாவம் கவலைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி அவரை முழுமையாக நம்புகிறோமா என்றும், இம்மூன்று தீர்மானங்களையும் எம் மனதில் வைத்து ஆண்டவரை நமக்குள்ளே நாமே அடிக்கடி கேட்டுக்கொண்டு தினமும் எம்மை சோதித்து பார்க்க வேண்டும். இவ்வார்த்தையை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நான் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு மனதிலும் பதியக்கூடியதாக நீ தகப்பன் மாற்ற போறபடியினால் நன்றி ஆண்டவரே. இவ்விடத்திலிருந்து செல்லும் போது ஆண்டவரே இந்த வார்த்தை மறவாமல் ஆண்டவரே அவர்களின் மனதில் எப்போதும் ஆண்டவரை பதியக்கூடியதாக நீ தகப்பன் கூட இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரை போல தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் ஒவ்வொருவருமான நீங்க தகப்பன் எங்களோடு இந்த எங்களை வழிநடத்த போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை ஒவ்வொன்றையும் உடைய பொற்கத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயங்கிறேன். ஆமென்.